அதிகாக நாம் ஆயத்த கூட்டமாக இந்த நான்காவது கூட்டத்திலே நம்மை பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். इस प्रभु भोजन के लिए शुद्धिकरण के आज चौथे सभा में प्रभु हम सभी को बाही होने के लिए अनुग्रह दिया है. இந்த ராபோஜன பந்திக்காக நாம் 3 சுத்திகரிப்பு கூட்டங்களே ஆயத்தப்பட்டு சுத்திகரிப்பு செய்தோம். इस प्रभु भोजन के लिए हम 3 शुद्धिकरण के सभा में तैयारी के साथ वचन को सुना है. இந்த நான்காவது கூட்டத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம் சுத்திகரிப்பு செய்வோம். अभी इस चौथे सभा में भी प्रभु के वचनों के द्वारा हम शुद्ध होंगे. ஒவ்வொரு கூட்டங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த சுத்திகரிப்பின் அபிஷேகத்தை தந்து நம்மோடு கூட இடைப்பட்டார். हर एक सभा में पवित्र आत्मा शुद्धिकरण के अभिषेक देकर हमसे बातें किया. 1 கொரிந்தியர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தை மீண்டும் திருப்பிக் கொள்வோம். पहला कुरिन्थियों को पत्री 11वां अध्याय 24-25 வசனங்களை வாசித்தால் 24 और 25 वचन. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். धन्यवाद करके उसे तोड़ी और कहा, ये मेरी देह है जो तुम्हारे लिए है, मेरे स्मरण के लिए यही किया करो. போஜனம் என்ன பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். इसी रीति से उसने बिहारी के पीछे कटोरा भी लिया और कहा, ये कटोरा मेरे लहू में नई वाचा है, जब कभी पी हो तो मेरे स्मरण के लिए यही किया करो. இந்த ராபோஜன பந்தி அவர் தன்னுடைய சரீரத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் பானம் பண்ண தருகிறேன்னு சொல்லி அவர் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ऐसे इस प्रभु भोजन के द्वारा प्रभु यीशु अपने लहू और मांस को देकर, जब तक मैं न आए तब तक मुझ पर मेरे मरण को स्मरण करो. மை பாடி மை பிளட், मेरा रोटी, मेरा मांस और मेरा लहू. அவர் வரும் வரைக்கும் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக சொல்லியிருக்கிறார். जब तक वह न आए तब तक उसके मृत्यु को हम स्मरण करना. ஏன் என்னை நினைவு கூறும்படி என்று சொல்லியிருக்கிறார்? क्यों ऐसे लिखा है, मुझे स्मरण करना है? புதிய உடன்படிக்கையின் நினைவாக. नए वाचा का स्मरण. பழைய ஏற்பாட்டில் ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் மரணத்தை கண்டது. पुराने नियम में आदम से लेकर यीशु मसीह तक स्तुति. मरण राज्य किया. மரணத்தை முழு உலகமும் மரணத்தை தழுவினது. सारे संसार मरण को पाया. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அதிகார அந்த பிசாசை தனது மரணத்தினாலே அழித்தார். परंतु प्रभु यीशु मसीह जो मरण का अधिकारी था उस शैतान को अपने मरण से निकम्मा किया. என்ன நினைவு கூறும்படி செய்யுங்கள். आमेन. லூக்கா 22 இதே இது சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 22:19-20 வாசித்தால் இருக்கிறது. लूका 22वां अध्याय में 19 और 20 वचन को पढ़ेंगे. இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. यही वचन दिया, மை பாடி மை பிளட், मेरा मांस और मेरा लहू, இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள். मेरे स्मरण के लिए यही किया करो. ஏன் இதை புதிய உடன்படிக்கையின் நினைவாக நினைவு கூறச் சொல்லியிருக்கிறார்? क्यों ऐसे ये नए वाचा का स्मरण करना है? மரணம் ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் மரணம் ஆண்டு கொண்டது. आदम से लेकर यीशु मसीह तक मरण राज्य किया. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். परंतु प्रभु यीशु मसीह मरण से जय पाया. நிமித்தமாகத்தான் இதை என் நினைவாக செய்யுங்கள். इस कारण इसने कहा, मेरे स्मरण के लिए करो. हालेलुया. हालेलुया.
என் நினைவாக मेरे स्मरण के लिए இதை செய்யுங்கள். यही किया करो. மரணத்தை நினைவு கூறுகிறது. मरण को स्मरण करता है. மாம்சமும் இரத்தத்தையும் உடையவர்கள் மரணத்தை கண்டார்கள். जो मांस और लहू के बाही थे उन लोग मरण को पाया. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அதியான பிசாசானவை தமது மரணத்திலே அழித்திருக்கிறார். परंतु प्रभु यीशु मसीह जो मरण के अधिकारी शैतान को अपने मरण से नष्ट किया. நமக்கும் இது நிமித்தமாக அறிக்கை செய்கிறோம், மரணமில்லை, மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். इस कारण हम भी अंगीकार करता है मरण नहीं है, मरण जय से निकल जाएगा. மரணத்தின் கூர் எங்கே? कहाँ है मरण का ठंग? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக மரணத்தின் மூலமாக ஜெயமாக விழுங்கப்பட்டு விட்டது. प्रभु यीशु मसीह के उस मरण के द्वारा जैसे वो मरण निगल डाला. அதுதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிறோம். इब्रानियों को पत्री 2 अध्याय 14 और 15 वचन. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசனவனை தமது மரணத்திலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக்கும் அப்படி செய்தார். इसलिए जबकि लड़के मांस और लहू के बाही है तो वह आप भी उनके समान उनका सहभागी हो गया, ताकि मृत्यु के द्वारा उसे जिससे मृत्यु पर शक्ति मिली थी अर्थात शैतान को निकम्मा कर दे, और जितने मृत्यु के भय के मारे जीवन पर दासत्व में फंसे थे उन्हें छुड़ा ले. மரணத்துக்கு அதிகாரி முழு உலகத்திலையும் அவனுக்குத்தான் மனித அந்த மரணத்துக்கு அதிகாரம் இருந்தது. ये सारे संसार पर मरण पर अधिकार वो शैतान का था. அவன் ஜெயித்து கொண்டே இருந்தான். वो लगातार जय पाया था. அவனுக்கு முடிவு கட்டினது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். प्रभु यीशु मसीह के मरण ने उस शैतान को खत्म किया. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கினார். वो मरण को जैसे निगल दिया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. அவ்வளவு காலம் செய்தவன் அந்த அதிகாரம் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசனுக்கு இயேசுவிடத்தில் இனி பங்கில்லை என்று அவர் சொல்கிறார். जैसे मृत्यु के द्वारा जिसे मृत्यु पर शक्ति मिली थी वो शैतान का अभी यीशु के पास भाग नहीं. யோவான் 14:30 சொல்கிறார். यूहन्ना सुसमाचार 14 अध्याय 30 वचन. 14:30 யோவான் 14:30 யோவான் சுசமாச்சார் 14 அத்தியாயம் 30 வசனம். आमेन. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. मैं अब तुम्हारे साथ और बहुत बातें न करूंगा, क्योंकि इस संसार का सरदार आता है, मुझ पर उसका कोई अधिकार नहीं. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. அவ்வளவு தூரம் காலமும் அவன் அதிகாரம் செய்து கொண்டிருந்தவன். तब तक वो अधिकार किया था. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவருடைய பிதாவுடைய சித்தத்துக்கு தன்னை தத்தம் செய்திருக்கார். परंतु प्रभु यीशु मसीह इस पृथ्वी में पिता की इच्छा के लिए अपने को सौंप दिया. அந்த தத்தம் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர் ஆண்டவராக இயேசு. आमीन. पिता की इच्छा के अनुसार ही प्रभु यीशु मसीह सौंपा गया. முழு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக அந்த சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். सारे जगत के पापों को उठाने के लिए वो इच्छा के लिए अपने को पूरी रीति से समर्पित किया. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், உலகத்தின் பாவங்களை 29 வசனம், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர். यूहन्ना 1 अध्याय 29 वचन. देखो ये परमेश्वर का मेमना है जो जगत का पाप उठा ले जाता है. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 1 यूहन्ना 3ஆம் அதிகாரம் 3 अध्याय அங்கே வாசிக்கிறோம் 5வது வசனத்திலே 5वां वचन. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. तुम जानते हो कि वह इसलिए प्रकट हुआ कि
पापों को हर ले जाए और उसके स्वभाव में पाप नहीं। அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக वो வெளிப்பட்டார் என்று वो அறிவீர்கள். அவரிடத்திலே பாவம் இல்லை. वो इसीलिए प्रकट हुआ कि हमारे पापों को उठाने के लिए, लेकिन उसके स्वभाव में पाप नहीं था। பாவத்தின் கூர் மரணம் சம்பவித்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணம் பாவத்தின் கூர் அந்த எங்கே என்று ஜெயமாக விழுங்கப்பட்டு விட்டது. हमें पाप के मारे मरण होता था, परंतु प्रभु यीशु मसीह के मरण के द्वारा कहाँ है वो मरण के जय करके वो अपने मरण से वो मरण को पाप के கூர் निगल पाप दिया। का डंग அந்த அது எங்கே? कहाँ है पाप का टंग? மரணத்தின் கூர் எங்கே? मरण का टंग कहाँ है? 1 கொரிந்தியர்கள் நிருபம் पहला कुरिन्थियों को पत्री 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 55ல. 15वां अध्याय में 55वां 1 वचन। கொரிந்தியர் 15:55. पहला कुरिन्थियों 15वां अध्याय में 55वां वचन। மரணமே உன் கூர் எங்கே? ए मृत्यु तेरी जय कहाँ रही? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? हे मृत्यु तेरा ठंग कहाँ रहा? மரணத்தின் கூர் பாவம். मृत्यु का ठंग पाप है। அதுவரைக்கும் மரணம் ஆண்டு கொண்டது அந்த பாவத்தினால். जब तक मृत्यु वो पाप के मारे राज्य किया। ஆனா பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் ஒரு பாவம் இல்லாதவர். परंतु जो पापों को उठाने वाला परमेश्वर का मेमना, उसके स्वभाव में कुछ पाप नहीं। 57 சொல்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 57 परंतु परमेश्वर का धन्यवाद हो जो हमारे प्रभु यीशु मसीह के द्वारा हमें जयवंत करता है। பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணமாக இருந்தது. आमीन। पाप का बल व्यवस्था है। 56 சொல்லுது பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். आमीन। 56वां वचन पाप का बल व्यवस्था है। மீறி கொண்டே இருந்தார்கள், பிரமாணத்தை கொடுத்தார். आमीन। वो लोग उल्लंघन करता ही रहता था, इस कारण व्यवस्था को दिया। ஆதாம் முதலாய் மீறி கொண்டே தான் இருந்தது. आदम से लेकर उल्लंघन किया। ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை எல்லாம் அவருடைய சரீரத்திலே எல்லா பிரமாணத்தையும் நிறைவேற்றி விட்டார். परंतु प्रभु यीशु मसीह अपने शरीर पर सारी व्यवस्था को पूरा किया। நியாயப்பிரமாணத்தை அழிக்கல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று மத்தேயு 5:17 வாசிக்கிறோம். मत्ती का पुस्तक 5वां अध्याय 17 वचन कहता है व्यवस्था को वो मिटने के लिए नहीं है, पूरा करने के लिए मैं आया हूँ। லோப்னே के लिए नहीं, पूरा करने के लिए आया है. आमीन। அப்போ நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்கிறார். आमीन। पूरा करने आया हूँ। அப்ப இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக ஜெயம் கிடைத்திருக்கிறது. यीशु मसीह के द्वारा ही जय मिला। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। ஆகவே தான் அவனுக்கு என்னிடத்திலே பங்கு இல்லை. इसलिए यीशु ने कहा वो आ रहा है, उसके पास वो उसके मेरे पास कुछ बात नहीं। அதுவரைக்கும் உலகத்தின் அதிபதி அநேகரை கொன்றான். जब तक जो इस संसार का अधिपति शैतान कई लोगों को मार डाला, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து परंतु प्रभु यीशु मसीह என்னிடத்திலே ஒன்றுமில்லை, அவனுக்கு வருகிறான் ஆனா ஒன்றுமில்லை. देखो वो आ रहा है संसार के अधिपति, लेकिन मेरे पास उसको कुछ भाग नहीं। மரணம் வரைக்கும் நெருங்கி வந்தான், वो मरण तक आया था, ஒன்றுமில்லை. कुछ नहीं उनका। அதை போல இந்த உலகத்தின் அதிபதி யான் பிசாசர்வன் நம்முடைய மரணம் வரைக்கும் நெருங்கி வந்தாலும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். वैसे ही ये जो इस संसार का अधिपति शैतान हमारे मरण तक हमारे पास आता है निकट, लेकिन हम प्रभु यीशु मसीह के उस मरण के द्वारा हम जय पाता। அதனால நமக்கு பயம் இல்லை, इसलिए हमें डर नहीं। மரண பயத்திலிருந்து मरण के भय से, அதுவரைக்கும் மரண பயத்திலே அந்த மரண பயத்திலே விடுதலையாகாதபடி இருந்தார்கள். तब तक वो मरण के दासत्व में, मरण के भय के मारे वो लोग दासत्व में पड़े थे। மரண பயம் இருந்தது. जीवन पर के मरण के அந்த भय, அடிமைத்துடான யாவரை விடுதலை முடியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அப்படியானார். उस मरण के दासत्व से सबको छुड़ाने के लिए प्रभु यीशु मसीह वैसे हुआ। அதனால மரணம் பயம் தேவையில்லை. इसलिए मरण का डर, கிறிஸ்து இயேசு ஜெயித்தது போல
நாமும் ஜெயிக்கிறோம்ங்கிற விசுவாசம். आमीन। जैसे मसीह यीशु जय पाया वैसे हम भी जय पाएंगे, यही हमारा இப்படிப்பட்ட ஒரு विश्वास। விசுவாச பிரமாணத்திலே தான் நாம் அர்ப்பணித்து இந்த பிரமாணத்திலே நாம் பந்தியிலே பங்கெடுக்கிறோம். इसी प्रकार के विश्वास की व्यवस्था के द्वारा ही हम समर्पित के साथ ये भोजन में भागी होंगे। ஏன் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்? क्यों प्रभु यीशु कहा मुझे स्मरण करो? இந்த மரணத்தை நினைவு கூறுகிறோம். அவருடைய மை பாடி, மை பிளட், என்னுடைய மாம்சம், என்னுடைய ரத்தம், இதை நீங்க பானம் பண்ணும் போதெல்லாம் நினைவு கூறுங்கள் என்று ஏன் சொன்னார்? क्यों ऐसे यीशु कहा जब तू मेरे मांस और मेरे लहू को खाए पिएंगे तभी मेरे तो स्मरण के लिए किया करो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा हो। இங்கே கவனிங்க, இயேசு சொன்னார் என்னை விட நீங்க அதிகமான கிரியை செய்வீங்கன்னு சொன்னார். यीशु ने कहा मुझसे बढ़कर तुम अधिक काम करेंगे। யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். यूहन्ना 14ஆம் அதிகாரம் 14वां अध्याय में 12वां वचन 14 verse 12. மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். मैं तुमसे सच सच कहता हूँ कि जो मुझ पर विश्वास रखता है ये काम जो मैं करता हूँ वो भी करेगा, वरन इनसे भी बड़े काम करेगा, क्योंकि मैं पिता के पास जाता हूँ। எப்போது இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தினார்? कभी यीशु ये भोजन को तैयार किया? நான் என் பிதாவிடத்திலே போக போகிறேன். मैं अपने पिता के पास जाने वाला। அங்கே வாசிக்கிறோம் யோவான் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, यूहन्ना 13वां अध्याय 3रा वचन, நம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் நாம் தேவனிடத்தில் வந்தாயதையும் தேவனிடத்தில் போகிறதையும் இயேசு அறிந்து, यीशु ने ये जानकर कि पिता ने सब कुछ मेरे हाथ में कर दिया है और मैं परमेश्वर के पास से आया हूँ और परमेश्वर के पास जाता हूँ। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। இந்த பூமியிலே நிறைவேற்ற வந்தவர் அவருக்கு பிதாவானவர் இவரை அனுப்பினார். इस पृथ्वी में इच्छा पूरा करने के लिए पिता परमेश्वर यीशु को भेजा। அவர் வேலையை செய்துட்டு போறார். यीशु अपने भेजा वो काम को पूरा करके जा रहा। उसका मुंह बंद करो, ओए सुधी मुंह बंद करो, பைபிள் बंद करो. அவர் பிதாவானவர் தான் அனுப்பினார். पिता ने यीशु को भेजा। வேதம் சொல்கிறது யோவான் 14 24 25 வாசிக்கிறோம். यूहन्ना 14वां अध्याय 24 और 25 वचन, அங்கே அவர் தான் என்னை அனுப்பினார், என் பிதா என்னை வசனத்தை, அந்த வசனம் இங்க கேட்கிற வசனம் என்னுடையதே ஆறாமல் என்னை அனுப்பின பிதாவுடையதா இருக்கிறது. जो वचन तुम सुनते हो वो मेरा नहीं वरन पिता का है जिसने मुझे भेजा। என் நாமத்திலே பிதா அனுப்ப போற பரிசுத்தாவி அவர் தான் அனுப்புறார். हमें मेरे नाम से जो पिता भेजने वाला पवित्र आत्मा वो भी पिता के ओर से आएगा। அந்த 24வது வசனம் 26வது வசனம் சொல்லுகிறது. 24 और 26 वचन, இங்க பாருங்க, அவர் தான் அனுப்பப்பட்டவர் இயேசு. यीशु ही भेजा गया। பிதாவானவர் தான் அதாவது அனுப்பினார். पिता ने यीशु को भेजा। அதாவது அப்படி இந்த பூமியிலே அனுப்பப்பட்டதுக்கு பேசும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு உபயோகப்படுத்தப்படுகிறது. आमीन। इसलिए इस पृथ्वी में पिता पुत्र पवित्र आत्मा करके उपयोग எனக்கு மேலான ஒருவர் பிதா இருக்கிறார், அனுப்பினார். आमीन। मेरे से बढ़कर पिता है, நான் उन्होंने मुझे भेजा। நான் இந்த பூமியிலே குமாரன், मैं इस पृथ्वी में पुत्र है। வார்த்தையை கொண்டு வந்த அந்த இயேசு, वचन को लेकर आया उस यीशु, அந்த அதை செய்து முடித்து பரிசுத்த ஆவியை அனுப்பினார். आमीन। वो काम को पूरा करके पवित्र आत्मा को भेजा। அவர் வேலை முடிந்ததுக்கு அப்புறம் நான் தேவனிடத்திலே போறேன்னு சொல்கிறார். यीशु अपने काम पूरा करने के बाद कहा मैं अपने पिता के पास जा रहा हूं। யோவான் 13ல சொல்றார், நான் தேவனிடத்துல தான் வந்தேன், தேவனிடத்துல தான் போகிறேன். यूहन्ना 13वां अध्याय में यीशु ने कहा मैं पिता के पास से आया हूं, अभी पिता के पास मैं யோவான் जा रहा हूं। 13ல சொல்றார், நான் அவரிடத்துல வந்தேன், அவரிடத்துல போறேன். आमीन। यूहन्ना 13वां अध्याय 3रा वचन, मैं पिता के पास से आया हूं और मैं पिता के पास जाता हूं। ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அவர் தேவனோடு இருந்தார். आदि में वचन था, वचन परमेश्वर के साथ था, वो परमेश्वर था। அந்த வார்த்தை தான் மாம்சமானது, वो वचन ही देवदारी हुआ, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். परमेश्वर है वो वचन में प्रकट, देव அவர் देह में प्रकट हुआ। வேலை முடிஞ்சது.
काम खत्म हो அந்த गया, வார்த்தையை நிறைவேற்றிட்டாரு. वो जो वचन है वचन पूरा हो गया। அவர் தேவனிடத்திலே போறேங்கிறார். अभी वो कहता है मैं परमेश्वर के पास जा रहा हूँ। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அந்த நிறைவேற்றி முடித்ததுக்கு அப்புறமாக அந்த பரிசுத்தாவியை இந்த பூமியிலே அனுப்புகிறார் சாட்சியாக. काम पूरा होने के बाद पृथ्वी में वो पवित्र आत्मा को इस पृथ्वी में भेजा। நமக்கு ஜெயிப்பதற்காக அனுப்பப்பட்டவர் आमेन। சத்தியாவியானவர் தேற்றவாளை நமக்கு அனுப்பிச்சிருக்கார். हम विजय पाने के लिए वो सत्य का आत्मा, वो तसल्ली देने वाला आत्मा को भेजा। ஆனா அவர் நான் போகிறேன்னு சொல்கிறார். நான் போகிறபடியால், लेकिन इसने कहा मैं जा रहा हूँ। போகிறதுக்கு முன்பாக இந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். आमीन। परमेश्वर के पास यीशु जाने से पहले ये नए वाचा को किया है। என் சரீரம் என் ரத்தம், मेरा मांस और मेरा लहू, இதை நீங்க பானம் பண்ணும் போதெல்லாம் இதை நினைவு கூறுங்கள். जब तक तुम ये मेरे मांस और लहू से खाए पिएंगे तभी मेरे स्मरण के लिए किया करो। எதற்கு அப்படி சொன்னார்னா, क्यों यीशु ऐसे कहा? என்ன விசுவாசிக்கிற என்னை விட பெரிய காரியங்களாம் செய்வாங்க. जो मुझ पर विश्वास रखेंगे वो मुझसे भी बड़े बड़े काम करेगा। ஆனால் परंतु உனக்காக கரையம் செலுத்தினவர் இயேசு ஒருவர்தான். तेरे लिए दाम चुकाया केवल यीशु ही, வேற யாரும் கரையம் செலுத்தல. और कोई दाम नहीं चुका, வேற யாரும் உனக்காக மரிக்கவில்லை. और कोई भी तेरे लिए नहीं मरा, வேற யாரும் உனக்கு கரையம் செலுத்தல. और कोई भी तेरे लिए दाम नहीं चुका। இந்த பூமியில எத்தனை பலத்த கிரியைகளை நீ செய்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? அவங்க உங்களுக்காக கரையம் செலுத்தவில்லை. आमीन। तुम इस पृथ्वी में कितने बड़े महत्वपूर्ण काम तेरे द्वारा होता, लेकिन तेरे द्वारा कुछ दाम नहीं होता। இந்த ஊழியக்காரர் மூலமா பலத்த காரியங்கள் நடக்கலாம். सेवक लोग के द्वारा बड़े बड़े महत्वपूर्ण कार्य हो सकता, ஆனால் परंतु நமக்கு அந்த இயேசுவின் மூலமாகத்தான் எல்லாம். हमको सब कुछ वो यीशु के द्वारा ही। அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல இயேசு அங்க கேட்கிற கேள்வி, சீசர்கிட்ட கேட்கிறாரு, ஏப்பா என்ன யாருன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. मत्ती सुसमाचार 16 अध्याय में यीशु अपने चेलों से पूछा है, ये सब तुम मेरे बारे में क्या कहता है, मैं कौन है? அதற்கு சொல்கிறாங்க 14வது வசனத்துல 16:14, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசி ஒருவன் என்றும் சொல்கிறார்கள். मत्ती सुसमाचार 16 अध्याय में 14 वचन। उन्होंने कहा कुछ तो यूहन्ना बपतिस्मा देने वाला कहते हैं, और कुछ एलिया, और कुछ यिर्मयाह भविष्यद्वक्ता में से कोई एक कहते हैं। அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். यीशु उनसे कहा परंतु तुम मुझे क्या कहते हो? சீமோன் பேதுரு பிரயுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். समन पत्रस ने उत्तर दिया तो जीवित परमेश्वर का पुत्र मसीह है। இயேசுவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சம் இரத்தத்தை இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். यीशु ने उसको उत्तर दिया, हे समोन योना का पुत्र तू धन्य है, क्योंकि मांस और लहू ने नहीं परंतु मेरे पिता ने जो स्वर्ग में है ये बात तुझ पर प्रकट की है। மாம்சமும் இரத்தமும் பரலோகத்தை வெளிப்படுத்தி காண்பிக்காது. मांस और लहू स्वर्ग राज्य का कभी प्रकट नहीं करता, இந்த பூமியிலே மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கவும் மாட்டார். और इस पृथ्वी में मांस और लहू कभी परमेश्वर के राज्य में प्रवेश भी नहीं होता, ஆகவே தான் மரணத்தை கண்டார்கள். इसलिए मरण पाया है। ஆனால் இயேசு மாம்சத்தோடு இரத்தத்தோடு வந்து परंतु यीशु मांस और लहू के सहभागी அதை होकर ஜெயித்து காண்பித்தார். वो मरण को जय पाकर அந்த दिखाया। மரணத்துக்கு அதிகான பிசாசனை தமது மரணத்திலே அழித்தார். जो मरण पर अधिकार मिला था वो शैतान को अपने मरण के द्वारा निकम्मा कर दिया। ஆகவே அங்கே கவனிக்க வேண்டியும் வேற யார் இல்லப்பா, எரேமியா இல்ல, எலியா இல்ல, யோவான் ஸ்நானம் இல்ல, எந்த தீர்க்கதரிசி உனக்கு கரையம் செலுத்தல. आमीन। इसलिए उन्होंने कहा यूहन्ना बपतिस्मा भी नहीं, एलिया भी नहीं, यिर्मयाह भी नहीं, कोई पूछ सकता तुम्हारे लिए दाम नहीं चुकाया। இது புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு ஒருவர்தான். नए वाचा के मध्यस्थ प्रभु यीशु। அல்லேலூயா. हालेलुया। வேற எதுவும் யாரும் இல்ல. और कोई नहीं, இயேசுனாருடைய தாயும் கிடையாது. यीशु के माँ भी नहीं। அவங்க கரையம் செலுத்துறாங்களா? क्या यीशु के माँ दाम चुकाई थी? அல்லது
இந்த எந்த ஊழியக்காரன் கரையம் செலுத்தினானா? और कोई सेवक ताम चुकाया क्या? அப்போஸ்தலர்களை நீ வழிபட முடியுமா? तो प्रेरितों को दंडवत कर सकता है? அவருடைய நாமம் இல்லாமல் வேற நாமம் அல்ல ரட்சிப்பதற்கு. मैं उद्धार पाने के लिए यीशु के नाम के अलावा और कोई नाम नहीं है. எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை தந்திருக்கிறார். सबसे बड़े श्रेष्ठ नाम यीशु पाया. அதனால என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் தருவேன், பிதா மகிமைப்படும்படியாக தருவேன்ங்கிறார். इसलिए यीशु ने कहा जो कोई मेरे नाम से मांगेंगे मैं दूंगा, लेकिन पिता मुझ पर महिमा पाए. யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 யோவான் 14ஆம் அதிகாரத்துல यूहन्ना 14वां अध्याय में எப்ப நீ பெரிய கிரியைகளை நீ செய்தாலும் என் நாமத்திலே எதை கேட்பீர்களோ குமாரன் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வார். जो कुछ तुम मेरे नाम से मांगोगे वही मैं करूंगा कि पुत्र के द्वारा पिता की महिमा हो. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு ஒருவர்தான். नए वाचा के मध्यस्थ केवल यीशु. அட வேற எந்த நாமத்தையும் தொழுது கொள்ளக்கூடாது. इसलिए हम और किसी नाम को दंडवत नहीं करना. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளவன் ரட்சிக்கப்படுவான். जो कोई उस नाम को दंडवत करेगा वो उद्धार पाएगा. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். प्रेरितों के काम 2 अध्याय 21 वचन. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். जो कोई प्रभु का नाम लेगा वह उद्धार पाएगा. இங்கே கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கபடி நசராகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ये इजराइलियों ये बातें सुनो, यीशु नासरी एक मनुष्य या जिसका परमेश्वर की ओर से होने का प्रमाण उन सामर्थ के कामों और आश्चर्य के कामों और चिन्हों से प्रकट है जो परमेश्वर ने तुम्हारे बीच उसके द्वारा कर दिखाए, जिसे तुम आप ही जानते हो. அப்படி இருந்து தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காவுடைய கையிலே சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். उसी यीशु को जो परमेश्वर की ठहराई हुई योजना और पूर्व ज्ञान के अनुसार पकड़वाया गया, तुमने अधर्मियों के हाथ से क्रूस पर चढ़वाकर मार डाला. தேவனுடைய மரண உபாயத்தின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. परंतु उसी को परमेश्वर ने मृत्यु के बंधनों से छुड़ाकर जिलाया, क्योंकि ये अनोना था कि वह उसके वश में रहता. மற்றவர்களால் மரணம் கட்டியது. बाकी सभी मृत्यु के बंधन में पड़ा था. ஆகவே தான் தாவீது தீர்க்கதரிசனமாக இயேசுவையே முன்னிறுத்தி பார்க்கிறான். इसलिए दाऊद पवित्रता यीशु के अपने आगे खड़ा करके देखा. அதுக்கு பின்னால நீங்கள் 25ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் இருக்கிறது. 25 वचन से लेकर பேதுரு அந்த தாவீதை தீர்க்கதரிசி என்று சொல்கிறார். और पतरस ने दाऊद के बारे में कहता है दाऊद पवित्रता था. அந்த தாவீது கிறிஸ்துவுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுதல் என்று 31ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம். और 31 वचन में उसने होने वाली बातों के पहले ही देखकर मसीह की जी उठने के विषय में भविष्यवाणी की. அந்த உயிர்த்தெழுதலை முன்னறிவித்தவன். आमीन. मसीह के जी उठने के बारे में पहले भविष्यवाणी कहा. அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாராயிருந்தாலும் கூட அந்த இயேசுவையே முன்னிட்டு சொல்கிறார்கள். आमीन. इसलिए जो पुराना नियम के पवित्र दास लोग कोई भी की ना हो वो यीशु के अपने आगे रखता है. அப்ப நமக்கு யார் மத்தியஸ்தர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. हमारा मध्यस्थ कौन है? प्रभु यीशु मसीह. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம். इब्रानी की पत्री 13वां अध्याय. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் इब्रानी 12वां अध्याय 24 சொல்கிறது, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும். आमीन. 24 वचन नई वाचा के मध्यस्थ यीशु. கேட்காருங்க, உங்களுக்கு யார் மத்தியஸ்தர்? तुम्हारा मध्यस्थ कौन है? தேவனுக்கும் உங்களுக்கும் மீடியேட்டர் மத்தியஸ்தர் யார்? परमेश्वर और हम दोनों के बीच में जो मीडिएटर मध्यस्थ वो कौन है? நமக்கு இருந்த எல்லா விதமான தண்டனையும் जो हम पर पड़ा था हर प्रकार के நமக்கு दंड, விதமான எல்லாவித சாபத்தையும் हम पर था हर प्रकार के श्राप. யார் சுமந்தார்? இயேசுதான். कौन उठाया? यीशु ही उठाया. அவர்தான் உங்களுக்காக மத்தியஸ்தரா वो இருக்கார். ही तुम्हारा मध्यस्थ है. இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை கொண்டு यीशु मसीह के उस मरण के द्वारा ही நாம்
ஜெய ஜீவியத்தை செய்கிறோம். विजय का जीवन बिता रहा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. ஆகவே தான் அவருடைய அந்த என் சரீரம் என் ரத்தம் என்று சொல்கிறார். इसलिए यीशु ने कहा मेरी मांस और मेरा लहू. ஆகவே வேற நாமம், அந்த நாமம் இல்லாமல் வேற நாமம் அல்ல. वो यीशु के नाम के अलावा और कोई नाम नहीं. பழைய ஏற்பாட்டில் அங்கே மோசேயை அவர்கள் தீர்க்கதரிசியாக எண்ணினார்கள். आमीन. पुराना नियम में उन इजराइल लोग मूसा को पौष्यतकता कहा. தாவீதை உயர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது. दाऊद के बारे में भी ऊंचा करके लिखा. ஆகவே இங்க கவனிக்க வேண்டிய இந்த பூமியிலையும் பெரிய பெரிய கிரியைகளை என்னை விட பெரிய காரியங்களை செஞ்சாலும் इस पृथ्वी में भी यीशु से बढ़कर बड़े बड़े काम कर सकता है. என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூறும் போதெல்லாம் என் மாம்சம் என் சரீரம் என்று நீங்கள் நினைவு கூறுங்கள். आमीन. इसलिए जब तुम मेरे स्मरण के लिए एक करेंगे तभी मेरा मांस मेरा लहू को. ஏன்னா நம்முடைய மாம்சம் ரத்தமும் செய்ய முடியாததை இயேசுதான் செய்து நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். क्योंकि हमारा ये मांस और लहू से कर नहीं पाता था, परंतु यीशु अपने मांस और लहू के सहभागी होकर ये करके दिखाया. இங்க பாருங்க, ரோமருடைய தண்டனை முறைமை சிலுவையில் அறைந்து கொள்றது. रोमियों का दंड ऐसे था, क्रूस पर चढ़वाकर मारेंगे. ரோமருடைய கொடிய இந்தியாவில் என்ன கொடுப்பதுன்னா, हमारा ये भारत में क्या दंड देता? என்னலங்க, पारसी लगा, தூக்கு கயிறு. पारसी लगा देंगे. இந்த இந்திய சட்டத்தினுடைய தண்டனை. ये हमारे इंडिया देश का. ரோமர்களுடைய தண்டனை உயிரோட சிலுவையில் அறையக்கூடிய கொடிய தண்டனை. परंतु रोमियो का ऐसे दंड रखा था, जीते जी क्रूस पर चढ़वाकर मार डालेंगे. एक गुरु रीति से वे लोग क्रूस पर मार के लटक देता था. यस. ऐसे गुरु रीति से दंड संसार में बड़ी दंड है वो. இது இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய தண்டனை, यीशु கொடூரமான मसीह का தண்டனை. पहले भी ऐसे कई लोग दंड पाया है. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவே अनेகர் அப்படி சிலுவையில் அறையப்பட்டார். यीशु मसीह के दोनों चोर लोग भी क्रूस में लटक गया है. இயேசு கிறிஸ்து அறையும் போது இரண்டு பக்கத்தில் இரண்டு கள்ளர்களை அறைந்தார்கள். उसके जगह के नाम है कबाल स्थल. அந்த இடத்துக்கு பேரே கபால ஸ்தலம். कबाल मतलब खोपड़ी. ஆமென். மண்டை ஓடு நிறைந்த இடம். वहाँ पर बहुत उस पहाड़ी इलाका है, बहुत पड़ा हुआ है. அந்த இடத்துல पहले भी बहुत जन मारा है. முதல்ல अनेகரை சிலுவையில் அறைந்து கொன்றபடி அந்த இடத்துல अनेக மண்டை ஓடுகள் கிடந்தது. हालेलुया. हालेलुया. मारने का एक हट्टा, मार डालने का एक हट्टा समझ जाइए. हट्टा அதாவது அது வந்து ஒரு கொலை களம் என்று நினைத்துக் கொள்ளுங்க. அது ஒரு கொலை களம். हालेलुया. हालेलुया. कोलकाता, कोलकाता. वो मार डालने के लिए एक अभी देखिए मुंबई में இந்த மும்பை एक मॉल लगाकर बकरा काटने का एक जगह है, गोवंडी है. மும்பையில் ஆடு வெட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்கு. एक अड्डा है वो. அது ஒரு அப்படி ஒரு கொலைக்களம். हालेलुया. हालेलुया. है ना. एक गवर्नमेंट स्टाम्प मारेंगे उधर, यहाँ पर तो इलीगली अपने अपने जगह पे कुछ कर रहा है, लेकिन गवर्नमेंट के तरफ से आप गोवंडी जाओ, गलीजा बहुत सस्ता में मिल जाएगा. நம்ம கோவண்டியில் போய் பார்த்தா அந்த ஈரல் ரொம்ப இதில் சஸ்தாவை நமக்கு கிடைக்கும். ரொம்ப எதுக்குன்னா चीप रेटा கிடைச்சோம். சர்க்காருடைய அனுமதியில அங்க கோவண்டியில தான் நிறைய बहुत सारे ஆடுகள். काट रहा है. நிறைய வெட்டுவாங்க ஆடு. वैसे बहुत सारे उस स्थल में कोलकाता उस ऊंचे स्थानों पर बहुत सारे मार डाला है. அப்படி அந்த கொல்கத்தா கபால ஸ்தலத்தில் அநேகரை சிலுவையில் அறைந்தார்கள். केवल यीशु मसीह के लिए नहीं है, ஒருத்தர் இயேசுவை மாத்திரம் அல்ல, लेकिन प्रभु यीशु मसीह ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து क्रूस पर मार डाला है, क्रूस पर लटा दिया है, परंतु यीशु मसीह जिंदा हुआ है. ஆமென். तीसरे दिन जिंदा हुआ है. இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். इसलिए यीशु मसीह परमेश्वर के वचन के अनुसार मरा है, परमेश्वर के वचन के अनुसार गाड़ा गया है,
परमेश्वर के वचन के अनुसार तीसरे दिन पुनरुत्थान இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படியே மரித்தார், வேத வாக்கியங்களின்படியே அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். इसलिए केवल उनके नाम के लिए हम स्मरण कर रहा है उसकी मृत्यु के द्वारा. ஆதலால் நாம் அவருடைய அந்த மரணத்தை நினைவு கூறுகிறோம். उसके नाम के अलावा किसी नाम नहीं है. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. हालेलुया. ஹல்லேலூயா. नामधारी की मच्छी लोग ये क्या है, सिल्वर में गोल्ड में क्रूस लटकता रहा है. ஆமென். பாரம்பரியமா அவரை அனுசரித்து பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் देखिए தங்கத்தில வெள்ளியில அந்த சிலுவையை போடுறாங்க. उसमें डाल के अब तो बस काफी है, அந்த சிலுவையை போட்டுட்டா போதும், தங்கத்தில வெள்ளியில முடிஞ்சுது. बस. और औरत लोग जाके पवित्र आत्मा के रूप में कबूतर के लिए वो डॉलर में रख देता है. இன்னும் பெண்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை அவங்களுடைய தாலியில அதுல தாலி கொடியில வச்சுக்கிறாங்க. कबूतर के समान रहेगा. அது புறாவை போன்ற வடிவத்துல வச்சுக்கிறாங்க. सुनिए, लेकिन परमेश्वर के वचन को लेके आया, परमेश्वर के वचन को भेजा है परमेश्वर यीशु के द्वारा. ஆனால் தேவன் தன்னுடைய வார்த்தையை இயேசுவின் மூலமாய் அனுப்பினார். वचन को पूरा करके विजयी होकर वापस पवित्र आत्मा को भेजा है. இயேசு கிறிஸ்து வசனத்தை நிறைவேற்றி அவர் ஜெயித்து மீண்டும் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். लेकिन हम स्मरण कर आगे केवल यीशु मसीह का शरीर, यीशु मसीह का लव के द्वारा है, हमें उस मृत्यु के द्वारा है हमारे संकतिये पिता के ओर ताक सकता है. ஆனால் நாம் இதை நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மாமிசம் இரத்தத்தின் மூலமாகவே நாம் இந்த ஐக்கியத்தின் மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்தில் சேருகிறோம். हालेलुया. ஹல்லேலூயா. याद रखिए. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். इसलिए देखिए कई लोग क्या है, यहाँ पर गोदना मार देता है क्रूस को. அநேகர் இந்த இடத்துல கையில சிலுவையை பச்சை பச்சை குத்திக்கிறாங்க. குத்திக்கிடுவாங்க. हालेलुया. ஹல்லேலூயா. कुछ मतलब नहीं है. அதனால என்ன லாபம்? कलीसिया के ऊपर बड़ा क्रूस लगा देता है. இன்னும் கெட்டு அந்த இதில் சர்ச்சுக்கு மேலே ஒரு பெரிய சிலுவையை வச்சுருப்பாங்க. वो इस संसार के लिए दिखाने के लिए ये तो पोर्चुगीज लोग और क्या है, वहाँ के सुसमाचार सुनाने लोग, अनपढ़ लोग लिए ऐसे दिखाकर सुसमाचार सुनाया गया. இது ஒரு விதமான சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி போர்ச்சுகீசியர்கள் படிக்காதவர்கள் மத்தியிலே அந்த தேவனுடைய வெளிப்படுத்தும்படி அந்த சிலுவையை வைத்து காண்பித்தார்கள். और वहाँ के लोग वहाँ सुसमाचार बांटने के लिए वहाँ से मिशनरी लोग के लोग बारगांव से आया, उन लोग दिखाया क्रूस को. அநேக மிஷினரிகள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வந்தவர்கள் அப்படி அந்த சிலுவையை ஒரு அடையாளமாய் காண்பித்தார்கள். लेकिन क्रूस में बल नहीं है. ஆனால் சிலுவையில் ஒன்றும் பலன் இல்லை. यीशु मसीह को पत्थर से मारा तो पत्थर के लिए हम बुझापट करेंगे. ஒருவேளை இயேசு கிறிஸ்து கல்லால் அடிச்சிருந்தா நம்ம கல்லை கும்பிடுவோமா? अभी मानिए दंड पत्थर मारकर मारना है, ऐसा दंड रखा तो यीशु मसीह पत्थर को भी पलट कर विजय पाया तो पत्थर को मानेंगे. அப்படி ஒரு தண்டனை கல்லால் அடித்து அவரை கொல்ல வேண்டும் என்று கல்லால் அடித்து கொண்டிருந்தால் அவர் அந்த கல்லை இது பண்ணி எழும்பிட்டார்னு நம்ம கல்லை கும்பிட முடியுமா? उसमें नहीं. அதில் இல்லை. प्रभु यीशु मसीह विजय पाया क्रूस. இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். देखिए इब्रानी की किताब 9वां अध्याय 16 वचन और नया वाचा के बारे में देखकर लिखा है. आप पढ़िए 14, 15, 16 वचन में 17 तक लिखा है. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் 14 17 வரை. நித்திய ஆவினாலே நம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுடைய தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பு எவ்வளவு நிச்சயம். मसीह का लहू जिसने अपने आप को सनातन आत्मा के द्वारा परमेश्वर के सामने निर्दोष चढ़ाया, तुम्हारे विवेक को मरे हुए कामों से क्यों न शुद्ध करेगा, ताकि तुम जीवित परमेश्वर की सेवा करो. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். इसी कारण वह नई वाचा का मध्यस्थ है, ताकि उसकी मृत्यु के द्वारा
जो पहली वाचा के समय के अपराधों से छुटकारा पाने के लिए हुई है, बुलाए हुए लोग प्रतिज्ञा के अनुसार आनंद मिरास को प्राप्त करें। புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. नए वाचा के मध्यस्थ यीशु मसीह। ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். क्योंकि जहाँ वाचा बांधी गई है वहाँ वाचा बांधने वाले की मृत्यु का समझ लेना भी अवश्य है। மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். आमीन। क्योंकि ऐसी वाचा मरने पर पक्की होती है और जब तक वाचा बांधने वाले जीवित रहता है तब तक वाचा அதை काम की नहीं எழுதினவன் होती। உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. जब वाचा बांधने वाले जीवित रहेगा तो तब तक वाचा काम की नहीं होती। இங்க பாருங்க, அவர் உயிரோடு இருக்கிறார், वो जीवित है, அதற்கு பலன் இல்லை. उस पर कुछ काम नहीं। அல்லேலூயா. हालेलुया। இங்க கவனிங்க, அவர் உயிரோடு இருக்கிறார். यीशु जीवित है இந்த உலகத்துல அடையாளம் என்று என்ன அடையாளம் இருக்கிறது? और इस संसार में क्या चिन्ह है? அவர் உயிர் தெழுந்து நமக்கு மீண்டும் பரிசுத்தாவியை தந்திருக்கிறார், அதுதான் அடையாளம். यीशु जी उठकर वापस हमें पवित्र आत्मा को दिया, वो पवित्र आत्मा ही हमारा चिन्ह है। காத்திருந்தார்கள், पाठ छोते थे, அவர்களுக்கு அடையாளமாக பரிசுத்தாவியை நிறைத்தார். उन लोग के चिन्ह के रूप में पवित्र आत्मा को भेजा। அவர்களுக்கு அடையாளம் என்ன? பரிசுத்தாவி. आमीन। जो पाठ छोते थे उनको क्या चिन्ह பரிசுத்தாவியை मिला? பெற்றுக் கொண்டார்கள். पवित्र आत्मा को पाया है। ஆக இங்கே கவனிங்க, सुनिए, உங்களுக்கு மத்தியஸ்தர் இயேசு ஒருவர் தான். तुम्हारा मध्यस्थ प्रभु यीशु। இதை நினைவு கூறும்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். इसलिए यीशु कहा मेरे स्मरण के लिए किया करो। அல்லேலூயா. हालेलुया। அநேகர் இதை அறியாமல் வித்தியாசமாக இதை பாரம்பரியமாக அனுசரிக்கிறார்கள். लेकिन कई लोग अज्ञानता से इसका समझ बिना रीति रिवाज के अनुसार ये भोजन लेता। சரியாக அறிக்கை செய்ய வேண்டும். ठीक अंगीकार करना, அவர்தான் மத்தியஸ்தர், वही हमारा मध्यस्थ, அவர் மூலமாகத்தான் கேட்க முடியும். उनके द्वारा ही हम मांग सकता। கத்தோலிக்க சபையிலையும் இந்த இதை அனுசரிக்கிறாங்க. और रोमन कैथोलिक चर्च में भी ये मानता है। இன்னும் அநேக செயின்ட்களை புனிதர்களை வழிபடுறவர்களும் இதை அனுசரிக்கிறார்கள். और जो जो सेवा करके मरता है उनको मानने वाला भी ये भोजन लेता। இன்னும் பார்த்தால் ஊழியக்காரனையே தெய்வமாக இருதயத்தில் வச்சுக்கிட்டும் இதில் அனுசரிக்கிறார்கள். और भी है सेवक को अपने मन में ईश्वर समझ के ये भोजन लेता। அநேக ஊழியக்காரருடைய ஃபேன்ஸ்களாக மாறுகிறாங்க. ऐसे बहुत सारे लोग सेवक का फैंस बन जाता। ஒரு ஊழியக்கார மூலமாக எவ்வளவு கிரியைகள் நடந்தாலும் सेवक के द्वारा என்னிலும் பெரிய कितना भी கிரியைகளை काम செய்வீர்கள். की ना हो। இயேசு கிறிஸ்துவே மரணத்தை நமக்கு பலியாக, கிருபாதார பலியாக நமக்கு தந்திருக்கிறார். यीशु मसीह ही हमारे लिए अनुग्रह की बलिदान हुआ। அதைத்தான் நீங்கள் வாசிக்கிறோம். 1 யோவானுக்கு நிருபம் வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். पहला यूहन्ना की पत्री 4वां अध्याय 9वां वचन। தம்முடைய ஒரே வரனாக குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. जो प्रेम परमेश्वर हमसे रखता है वह इससे प्रकट हुआ कि परमेश्वर ने अपने एकलौते पुत्र को जगत में भेजा है कि हम उसके द्वारा जीवन पाए। அப்ப இங்கே கவனிங்க, நாம் பிழைக்கும்படியாக அவரை தந்திருக்கிறார். அவரை தான் आमीन। हम जीवन पाने के लिए वो यीशु को दिया। நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. आमीन। हालेलुया। कौन सा 10வது வசனம், அடுத்த வசனம். हालेलुया। 10वां वचन पढ़ो। 4वां अध्याय 10वां वचन. नहीं कि हमने परमेश्वर से प्रेम किया, और इसमें है कि उसने हमसे प्रेम किया और हमारे पापों की प्रायश्चित के लिए अपने पुत्र को भेजा। பிரியமானவர்களே, தேவன் இவ்வளவுமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்க நாமும் ஒருவர் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கோம். ए प्रियो, जब परमेश्वर ने हमसे ऐसे प्रेम किया तो हमको भी आपस में प्रेम रखना चाहिए. தேவனை ஒருவன் ஒரு காலம் கிடதலை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால்
தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். परमेश्वर को कभी किसी ने नहीं देखा, यदि हम आपस में प्रेम रखे तो परमेश्वर हम में बना रहता है और उसका प्रेम हम में सिद्ध हो गया है. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். इसी से हम जानते हैं कि हम उसी में बने रहते हैं और वह हमें, क्योंकि उसने अपने आत्मा से हमें दिया है. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சிகள் இடுகிறோம். हमने देख भी लिया कि गवाही देते हैं कि पिता ने पुत्र को जगत का उद्धार करता करके भेजा है. தேவன் அந்த குமாரனை தந்து அன்பு செய்தார். पिता वो अपने पुत्र को देखकर प्रेम किया. நம்மை பிழைக்க முடியாது, हम जीवित रहने के लिए, நம்மை தப்புவிக்க முடியாது. हमें बचाने के लिए ஆண்டவராகிய இயேசு தன் ஜீவனை தந்து அன்பு செய்தார். आमीन. प्रभु यीशु अपने जीवन को देखकर प्रेम किया. பரிசுத்த ஆவியை தந்து அன்பு செய்திருக்கிறார். पवित्र आत्मा को देखकर प्रेम किया. அப்போ கொடுத்து கரையும் செலுத்தினது யார்? आमीन. देखकर प्रेम रखा कौन है? दाम चुकाया कौन है? கிரயம் கொடுத்திருக்கிறார்கள். आमीन. दाम चुकाया கிரயம் செலுத்தினது யார்? प्रभु यीशु मसीह. தேவன் கிரயம் செலுத்தினார். अच्छा, दाम चुकाया कौन है? परमेश्वर. இந்த பூமியிலே வார்த்தையை கொண்டு அந்த சரீரத்துல மரணத்தை அடைந்து கிரயம் செலுத்தினவர் தந்து அன்பு செய்தவர் ஜீவனை தந்த இயேசு. इस पृथ्वी में वो मरण जो जीवन देकर हम पर प्रेम रखा कौन है? यीशु. அதுக்காக செய்து முடித்ததுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். वो काम होने के बाद पवित्र आत्मा को भी हमें दिया. அவங்க கவனிங்க, அவர் ஒருவர் தான் மத்தியஸ்தர். केवल वही मध्यस्थ. யார் மத்தியஸ்தர்? कौन है मध्यस्थ? இயேசுவின் மூலமாகத்தான். यीशु के द्वारा. அவர்தான் இயேசு அதை நினைவு கூறும்போதெல்லாம் என் நினைவாக நீங்கள் இதை செய்யுங்கள். इसलिए इसने कहा मेरे लिए ये, मेरे स्मरण के लिए ये किया करो. வேற எதையோ வைத்து கொண்டு சில பேர் வீட்டில் என்ன வீடு முழுதும் பார்த்தா ஒரே போட்டோவாக இருக்கும். और कई लोग को पूरे परिवार घर के अंदर देखेगा तो पूरा फोटो, மரித்தவர்கள் போட்டா पूरे मरे हुए लोग को फोटो. அது ஒன்று ரட்சிக்காது. वो फोटो तुझे उतार देगा क्या? மரித்தவர்கள் முடிஞ்சு போச்சு அவனுடைய வாழ்க்கை. जो मरा बस खत्म. மரித்தவர்களுக்கு மாலை போட்டு பத்தி கொளுத்தி நீ வீட்டில் வச்சு ஒரு பிரோஜனம் கிடையாது. जो मरने के बाद उनका फोटो रख के उस पर आर डाल के मेणबत्ती लगा के कुछ लाभ है? कुछ नहीं. அம்பேத்கர், காந்திஜி இந்த தேசத்திற்கு நல்ல தலைவர்கள். अम्बेडकर जी, गांधी जी ये देश का अच्छे नेताजी लोग है. ஆனால் உங்களுக்கு ஜீவனை தந்த மத்தியஸ்தர் இயேசு தான். परंतु तुम्हारे लिए जीवन दिया वो मध्यस्थ कौन है? यीशु मसीह. அல்லேலூயா. हालेलुया. கடிதின் அம்பேத்கர் யார் அம்பேத்கர் போட்டா வச்சுக்கிட்டு தொழுதுக்கிட்டா ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. कड़ी दिन बाद अम्बेडकर का फोटो रख के दंडोत करेगा तो कुछ प्रयोजन नहीं. அல்லது இப்போ யாரு ரோமன் கத்தோலிக்க மரியாதை போட்டா போட்டுட்டு தொழுதுக்கிட்டு தான் ஒரு பிரோஜனம் கிடையாது. और रोमन कैथोलिक लोग मरियम के तस्वीर रखकर दंडोत करेगा तो क्या लाभ है? அல்லது யாருடைய பேர்லையாவது மொட்டை போட்டுட்டு வந்தனா பிரோஜனம் கிடையாது. और किसी नाम पर ऐसे बेल मुंडा करके आएगा तो क्या लाभ है? ஒரு பிரோஜனம் கிடையாது. कुछ लाभ नहीं. அல்லது வருஷந்தோறும் ஏதாவது ஒரு கடாவை வெட்டி பலி கொடுக்கறனால பிரோஜனம் கிடையாது. हर साल कुछ भी बकरा काट के बलि देता क्या लाभ है? ஏதாவது பிரோஜனம் இருக்கா? कुछ प्रयोजन है? நன்மை செய், யாருக்கும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க. दूसरे के लिए भलाई करो. ஆனால் परंतु ஒரே தடவை பலியிடப்பட்டவர் एक के बार बलिदान हुआ, உனக்காக அவர் கரையச்சத்தவர். तुम्हारे लिए वो दाम चुका है. அவை தான் என் நினைவாக இதை செய்யுங்கள். इसलिए मेरे स्मरण के लिए एक किया कर. எல்லாரும் இந்த வசனத்தை உபயோகப்படுத்தி தான் செய்யறாங்க. जो जो प्रभु भोजन लेता है सब ये वचन के अनुसार भोजन लेता. ஆனா வேற எதையோ செய்து வச்சுக்கிட்டு இதை நிறைவேற்றுகிறார். लेकिन और कुछ कुछ रखकर मन में ये काम भी அறிக்கை करते. செய்யும் அவருடைய மரணத்தை அறிக்கை விடுகிறோம். हम ये भोजन में भोजन के द्वारा यीशु के मरण को अंगीकार அவருடைய करते. கிருபாதார வழியாக அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். आमीन. उनके अनुग्रह के बलिदान वो मरण को हम स्मरण करते. அப்படி இதுல நீ பங்கெடுத்தன்னு சொன்னா इसी प्रकार तो बाही होगा तो நீ அப்படி இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரான இயேசுவை கொண்டு இதில் பங்கெடுத்தால் वैसे नए वाचा के मध्यस्थ यीशु के द्वारा तू ये भोजन में बाही हो. இது புதிய உடன்படிக்கை. ये नई वाचा. அந்த புதிய உடன்படிக்கையில நீ இப்படி நீ அனுசரிக்கும் போது ये नए वाचा को तू ऐसे तू
मानेगा तो யோவான் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த 7 ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வரும். यूहन्ना 6वां अध्याय के 7 आशीष तुम्हारा मिले. 53ஆம் வசனம் यूहन्ना 6वां अध्याय में 53 உங்களுக்கு ஜீவன் வரும். तुम्हें जीवन मिलेगा. அந்த 54வது வசனம் और 54वां वचन யோவான் 6:54ல உனக்கு நித்திய यूहन्ना ஜீவன் 6वां வரும். 54 तुम्हें अनंत जीवन मिलेगा. அதே வசனத்துல கடைசி நாளை உன்னை எழுப்புவார். और अंतिम दिन फिर जिला उठाऊंगा. 56ல 56 में நீ அவரில் நிலைத்திருப்பாய், तू उस पर बने रहेगा, அவர் உன்னில் நிலைத்திருப்பார். वो तुम में बने रहेगा. 57ஆம் வசனத்துல 57 में நீ பிதாவினால் பிழைத்திருப்பாய். तू पिता के द्वारा जीवित रहेगा. 58வது வசனத்துல और 58 में என்னென்னைக்கு நீ तो பிழைத்திருப்பாய். सर्वदा जीवित रहेगा. இந்த 7 விதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ये 7 आशीष तुम्हें मिलेगा. இந்த அப்பத்தையும் இந்த இரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணினால் और इस रोटी और इसी लघु से तुम खाए पी हो तो 53வது வசனத்து 58வது வசனம் வரை இப்படி நீ பானம் பண்ணினால் ऐसे तो 53 से लेकर 58 वचन तक மை பாடி என்னுடைய சரீரம் என்னுடைய இரத்தம் இதை அப்படியாக நீ அதை நினைவு கூர்ந்தால் ऐसे तो स्मरण करेगा तो मेरे मांस मेरे लघु करके அவருடைய மரணத்தை அப்படி நினைவு கூர்ந்து இந்த பந்தியை நீங்கள் ஆசரித்து இதில் பங்கெடுத்தால் यीशु के मरण का इसी प्रकार तुम स्मरण करके ये भोजन में पाही होगा. உங்களுக்கு நிச்சயமாக இந்த 7 விதமான ஆசீர்வாதம் உண்டு. तुम्हें सचमुच ये 7 प्रकार का आशीष मिलेगा. உனக்கு லைஃப் உண்டு, இட்டர்னல் லைஃப் உண்டு. तुझे जीवन भी मिलता है, नित्य अनंत जीवन भी मिलता है. எல்லாரும் கல்லறையும் திறக்காது, உன்னை கடைசி நாளே எழுப்புவார். सभी का कब्र नहीं खोलता, लेकिन तुम्हारा कब्र अंतिम दिन में तुम्हें प्रभु जिलाएगा. நீ அவரில் நிலைத்திருப்பாய், तू प्रभु पर बने रहेगा, அவர் உன்னில் நிலைத்திருப்பார். प्रभु तुम में बने रहेगा, நீ அவர்களை பிழைத்திருப்பாய், तू जीवित रहेगा, என்னென்னைக்கும் பிழைத்திருப்பாய். सर्वदा जीवित நீ रहेगा. இந்த இரத்தத்தையும் இந்த அவருடைய சரீர இரத்தத்தையும் எப்படி பானம் பண்ணுகிறீர்கள்? आमीन. अभी तुम ये यीशु के शरीर और लहू के कैसे भोजन पाने वाले. அதனால தான் இயேசு இதை அவருடைய சரீரத்தை பானம் பண்ணும்போது இப்படி சொல்லி அவர் சொல்கிறார், இதை என் நினைவாக செய்யுங்கள். इसलिए यीशु अपने मांस और लहू को देता था, तब ऐसे बताया मेरे स्मरण के लिए ये किया कर. மரணத்தை நினைவு கூறுகிறோம். हम उनका मरण को स्मरण करता है. மை பிளட் இயேசுடைய சரீரம், यीशु का मांस, இயேசுடைய ரத்தம், यीशु का लहू, இதை நினைவு கூறுங்கள். ये तो स्मरण कर. யார் உங்களுக்கு கிரயம் செலுத்தல? और कोई तुम्हें दाम नहीं चाहिए. அல்லேலூயா. हालेलुया. இங்கே கவனிங்க, அவங்கெல்லாம் ஒரு உபாத்தியர். वो सब एक शिक्षक है. வேதம் சொல்கிறது அவங்கெல்லாம் ஒரு உபாத்தியர் தான். शास्त्र कहता है பாருங்க, உங்களுக்கு பிறந்ததிலிருந்து சில பேர் உங்களுக்கு உதவி செய்திருக்கலாம், சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். तुम्हारे जन्म से लेकर कई लोग तुम्हारे लिए मदद किया होगा, सपोर्ट किया होगा. அதெல்லாம் உங்களுக்கு உபாத்தியம். वो सब तुम्हारा शिक्षक. வேதம் சொல்கிறது கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். गलातियो 3 अध्याय வாசிக்கலாம் 24வது வசனம். 24वां वचन. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியமாய் இருந்தது. इसलिए व्यवस्था मसीह तक पहुंचाने के लिए हमारी शिक्षक हुई है कि हम विश्वास से धर्मी ठहरे. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்லவே. परंतु जब विश्वास आ चुका तो हम अब शिक्षक के अधीन न रहे, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. क्योंकि तुम सब उस विश्वास के द्वारा जो मसीह यीशु पर है परमेश्वर की संतान हो. இப்போ உங்களுக்கு சில உபாத்தியம், நீங்க பிறந்ததிலிருந்து சில உபாத்தியங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ऐसे तुम्हारे जन्म से लेकर गई ऐसे शिक्षा तुम्हारे लिए मिला है. டீச்சிங், टीचिंग, சப்போர்ட், मदद, உதவி मदद, கிடைச்சிருக்கும். सहायता मिला. ஆனா परंतु நீ எதற்கு கீழானவன்? तू अभी किसके अधीन में है? நீங்க யாருக்கு கீழானவன்? तुम अभी किसके अधीन में நீ है? யாருடைய அண்டர்? तू अभी किसके अधीन में रहता? இயேசுவின் அண்டர்ல. यीशु के वश में. அந்த இயேசுவின் நாமத்தினால், उस यीशु के नाम से, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் वो நாமத்தினால் जी उठाओ यीशु के नाम से. உன் மாம்சமும் ரத்தமும் செய்ய முடியாது. जो तेरे मांस और लघु नहीं कर सकता. வானமண்டலத்துல பொல்லாத சேனை, आकाश मंडल के पूरा सेना, துரைத்தனங்கள், वृत्तांतो, அதிகாரங்கள், अधिकारियों, அந்தகார अंधकार के லோகாதிபதிகள் शक्ति, எல்லாம் ஜெயிக்கணும். सबसे तू இந்த மாம்சம் जय ரத்தம் ஒண்ணும் செய்ய முடியாது. ये तुम्हारा मांस और लघु से
नहीं होता, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தை கொண்டு वो जी उठा है उस यीशु के नाम से, நீ அந்த பிதாவினுடைய சிங்காசனத்தை நோக்கி பார்க்க முடியும். तो उस पिता के सिंहासन के ओर ताक सकता அந்த है। இயேசு கிறிஸ்துவினுடைய சிங்காசனம் उस यीशु मसीह के सिंहासन, அதிலிருந்து உனக்காக பரிந்து பேசப்படும். वो सिंहासन से तुम्हारे लिए वकालत करेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆவே நீ மத்த இந்த உனக்கு கிரயம் செலுத்துறது யாருன்னு முதல்ல தெளிவாக இருக்கும். आमीन। इसलिए इस विषय में तू ठीक समझ पाना कौन ने तुम्हारे लिए दाम चुकाया। கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, दाम देकर तुम मोल लिए गए हो, தேவனுடையவர்களாக நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. इसलिए अब तुम परमेश्वर का हो, इसलिए तुम अपने ये देह और आत्मा से परमेश्वर को महिमा உனக்கு बढ़ाओ, கிரயத்துக்கு வாங்கிட்டார் அவர். क्योंकि वो तुम्हें मोल ले लिया। அங்கே வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். पहला कुरिन्थियों छठवां अध्याय, 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். पहला कुरिन्थियों छठवां अध्याय 20 वाक्य। கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். क्योंकि दाम देकर मोल लिए है हो, इसलिए अपनी देह के द्वारा परमेश्वर की महिमा करो। அவருடைய நாமமே இல்லாமல் வேற நாமம் இல்லை. उनके नाम के अलावा और कोई नाम नहीं। அவ இந்த பந்தியை சரியான விதத்தில் அறிக்கை செய்து நீங்கள் இதை பங்கெடுக்கணும். इसलिए ठीक से अंगीकार करो, फिर इस भोजन में बाही हो। என் மாமிசம், मेरा मांस, என்னுடைய சரீரம், मेरा शरीर, என்னுடைய ரத்தம், मेरा लहू, இதை பானம் பண்ணும்போது, இதை பங்கெடுக்கும் போது இதை நினைவு கூறுங்கள். मेरे स्मरण के लिए तुम ये किया करो। என் மரணத்தை இப்படி நினைவு கூறணும், मेरे मरण को इस रीति से तुम நான் வருமளவு स्मरण இப்படி करो। நினைவு கூறு. जब तक मैं न आए तब तक तू स्मरण करो। ஏதாவது ஒரு ஐஸ்வர்யம் வந்துன்னா அந்த கோடி வந்து ஈஸ்வரனா உனக்கு வேற மாறிடக்கூடாது. अगर कुछ भी तुम्हारा मिलता हो धन के द्वारा, करोड़ आके तुम करोड़पति नहीं बनना। கோடி வந்ததுக்கு அப்புறம் கோடீஸ்வரனை போய் தொழுது கொள்ள கூட. करोड़ आने के बाद करोड़पति का दंडवत नहीं करना। ஹல்லேலூயா. हालेलुया। பணம் வந்துட்டா பணத்தை முத்தமிட்டு, पैसा मिलेगा तो पैसा को चुम्बन दे के रखता है। பணம் உனக்கு தெய்வம் அல்ல. क्या पैसा तुम्हारा ईश्वर है? மனைவி வந்துடும், பிரபுதாசுக்கு மனைவி வந்துடும், प्रभुदास के लिए पत्नी आ जाएगी, बीवी आ जाएगा, बीवी आ जाएगी। तू ही मेरा, अरे अप्पा, तू ही मेरा पूजा है, तू ही मेरा पूजा पट, तू ही मेरा तू ही पूजा, मेरा सब कुछ, सब कुछ है। सब कुछ तू ही है। ईश्वर एक तरफ रहना दो भाई, वो जो ईश्वरी है वो दूसरे तरफ रहने दो। सब भूल जा, केवल शादी के बाद बरमा जाता है, हाँ, गायब हो जाता है, अनेगर திருமணம் ஆன பிறகு எங்க தான் போறாங்கன்னு தெரியும், पता नहीं चलता है, उड़ जाता है। எங்க போறாங்கன்னே தெரியாது। इसलिए देखिए, कुछ भी आना दो, धन आना दो, और क्या है, मन आना दो, कुछ भी आना दो, எதுவா இருந்தாலும் சரி, तुम्हारे பணமா लिए இருந்தாலும் दाम சரி, चुका है केवल यीशु मसीह। உனக்காக கிரயம் செலுத்தினவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே। वही उनका शरीर और मेरा शरीर, मेरा खून, என்னுடைய மாம்சம், என்னுடைய ரத்தம்। इस बातों के लिए तुम स्मरण करो। இந்த விஷயத்தை நீங்கள் நினைவு கூறுங்க। मृत्यु मैं आने तक ऐसा स्मरण करते அவர் रहो। வருமளவும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுவோம்। यीशु के नाम के अलावा किसी नाम इस पृथ्वी पर ऊंचे नाम नहीं है। இயேசுடைய நாமத்தை இல்லாமல் வேறு ஒரு பெரிய நாமம் இந்த सबसे बड़ी பூமியில் ऊंचे இல்லை। नाम है। எல்லா நாமத்தை பார்க்கிலும் உயர்ந்த நாமம்। ऐसे कबूल कर कर इस भोजन में भाग हो जाओ। எப்படி நாம் அறிக்கை பண்ணி இந்த போஜனத்துல பங்கெடுப்போம்। अनुचित रीति से भोजन किया तो परमेश्वर इस 7 प्रकार का आशीष हमें ना दे सकता है। ஆமென்। நாம் அபாத்திரமாய் இந்த போஜனத்துல பங்கெடுக்க கூடாது। इसलिए कबूल कीजिए। அதனால் நாம் அறிக்கை செய்ய संसार के रीति रिवाज, இந்த உலகத்தின் பாரம்பரியங்கள், सोना चांदी से हमारे उधार नहीं है। ஆமென், தங்க வெள்ளியினால் நம்முடைய இந்த ரட்சிப்பு இல்லை। हालेलुया। அல்லேலூயா। अनमोल पवित्र खून से परमेश्वर हमें उद्धार किया, குற்றமற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் தேவன் நம்மை निर्दोष खून से हमें उद्धार किया। குற்றமற்ற இரத்தத்தினால் மீட்டார்। किसी बलिदान, வேறு எந்த பலியும் அல்ல। इस संसार के जो दाम चुका रहा है जाति है और संसार के रीति रिवाज है, हमें छोड़ा नहीं देता। ஆமென்। இந்த உலகத்தின் பாரம்பரியங்கள் நம்மை மீட்டெடுக்காது। इसलिए हमारे उद्धार किया है प्रभु यीशु मसीह, இயேசு கிறிஸ்துவே நம்மை ரட்சித்தார்। वही हमारे उद्धारक है। அவர்தான் நம்முடைய இரட்சகர்। इसलिए ये बातों के लिए हम स्मरण करके इस भोजन
हम पाना जरूरी। அதனால் இந்த விஷயத்தை நினைவு கூர்ந்து நாம் இந்த பந்தியிலே பங்கெடுப்போம். प्रभु के नाम के लिए महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். लगातार प्रभु के चरणों में हम प्रार्थना करके खत्म करेंगे। प्रेज द लॉर्ड। पवित्र प्रभु हमारे बीच में वचन के द्वारा प्रष्ट रूप से बात किया। प्रभु பரிசுத்த தேவன் நம் மத்தியிலே வசனத்தின் மூலமாய் பேசினார். थैंक यू लॉर्ड। நன்றி ஆண்டவரே. धन्य प्रभु जी। நன்றி ஆண்டவரே. मेरे प्रभु प्रार्थना करेंगे।